गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி, ஜெய வருஷம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், திதி வளர்பிறை, அஷ்டமி திதி. யோகம் நன்றாக இல்லை. இன்று
மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். நேற்று காலை 9:12 துவங்கிய சந்திராஷ்டமம் நேற்று முழுவதும் இருந்து இன்றைக்கும் இருக்கிறது. நாளை பகல் 11:44 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. மிதுன ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம். நாளை 11:44 AM பகல் 11:44 தான் சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு முடிவடைகிறது. இன்றைய தினம் திருவோண விரதம். பெருமாளுடைய அருளை பெறுவதற்காக திருவோண நட்சத்திரத்திலே விரதம் இருப்பது வழக்கம். திருவோண விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் கூட இன்றைய தினம் பெருமாளை வழிபட வேண்டும். அருகிலே உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுக்க வேண்டும். பெருமாளை துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும். துளசியால் அலங்காரம் செய்ய வேண்டும். ஆகவே இன்றைய தினம் திருவோணம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். கடகத்தில் குரு, கன்னியில் புதன் ராகு, துலாமில் சனி சூரியன் சுக்கிரன், தனுசில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வாகன யோகம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். பழைய வண்டி ஏதேனும் இருந்தால் அதை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக புதிய வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பும் இப்பொழுது உருவாகும். சொந்த வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். 10ஆம் இடத்திலே சந்திரன் தனது சொந்த நட்சத்திரமான திருவோணத்திலே வலுப்பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். செல்வ செழிப்பு ஏற்படும். புதிய முதலீடுகள் செய்யலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள், செலவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறது. யோகாதிபதி சனியோடு சேர்க்கை. மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். 12 குடையவன் 8ஆம் இடம் சென்றதால் யோகம். 8 குடையவன் 3ஆம் இடத்திலே நின்றதால் யோகம். மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியெல்லாம் மறைவு ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். சிறிதளவு முயற்சி செய்தால் கூட மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். உங்களது குறிக்கோள் என்னவோ அதை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். தொழிலிலே நீங்கள் அடைய விரும்பும் ஒரு இடத்தை நிச்சயமாக அடைவீர்கள். கலைத்துறையினருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அளிக்கும் நாளாக இந்நாள் விளங்கும். இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். எண்ணித் துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அதை பற்றி யோசிக்க வேண்டும். ஆரம்பித்த பிறகு புலிவாலை பிடித்த கதையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். அதிகமாக பேச வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை எல்லாம் தவிர்த்து விடவும். கடக ராசிக்கு இது ஒரு யோகமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமண வயதிலே இருக்கும் கடக ராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணத்திற்கான தேதி குறிக்கப்படும். நன்மைகள் நடைபெறும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். நீண்ட காலமாக தொடர்பில்லாமல் இருந்த உறவினர்கள் நண்பர்களெல்லாம் இப்பொழுது மீண்டும் உங்களோடு நெருங்கி பழகுவார்கள். நன்மைகள் நடைபெறும். அதனால் மனதிலே மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் கனவிலும் யோசித்து பாராத அளவிற்கு
நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே உங்களது தொழில் அமோக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தன லாபாதிபதி புதன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருந்தாலும் அது நீச்சபங்கம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். அது ராகுவோடு 2ஆம் இடத்திலே சேர்ந்திருந்த காலத்தை காட்டிலும் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சனியோடு சேர்ந்திருப்பது பன்மடங்கு நல்லது. அதுவே மேல். ஆகவே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறைதான் உங்கள் ராசி அதிபதி ராசியை கடக்கும் போது உச்சமடையும். அந்த ஒரு அற்புதமான நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களுக்கு மட்டுமே அது நீடிக்கும். ஆகவே மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு செய்துவிடும் அந்த புதன். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதன் வலுவாக இருப்பது என்பது மிகவும் அபூர்வமான ஒன்று, அரிதான ஒன்று, துர்லபமான ஒன்று. இப்பொழுது அந்த ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு கிடைத்திருப்பதால் நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் விரைந்து செய்து முடிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். மிகச்சிறப்பான கிரகநிலை ஏற்பட்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தாயாரின் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி உறவினர்களுடன் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். தாய் மாமனால் தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லலாம். இது ஒரு மகிழ்ச்சி திருநாள் என்று சொல்லலாம். நீங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் வெற்றி அடைகின்ற ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன், பாக்யாதிபதி சந்திரன் 3ஆம் இடத்திலும் குரு 9ஆம் இடத்திலும் அமர்ந்து ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும். வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே மகத்தான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் கல்வித்துறையிலே பணிபுரிபவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரம். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் மிகச்சிறப்பாக தங்களது தேர்வுகளை எழுதுவார்கள். கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2ஆம் வீடாகிய தனஸ்தானத்திற்கு அதிபதியான சனி உச்சம் பெற்றிருக்கும் பொழுது 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் அங்கே இணைந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. தன லாபாதிபதிகள் சேர்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும் உங்களுக்கு. ஆகவே பொருளாதார நிலையிலே எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். கடன் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் முற்றிலுமாக சரியாகிவிடும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். ஆரோக்கியத்திலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் வழங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே குரு உச்சம். ராசி அதிபதி சனியும் உச்சம். பாக்யாதிபதி புதன் உச்சம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம் நிரந்தரமாகும் அல்லது வேறு உத்தியோகம் மாற்றமடைந்து அதிலே மகிழ்ச்சி அடைவீர்கள். ஊதிய உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும்.
ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் முடிவு செய்யப்படும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பாராத விதமாக செல்வ செழிப்பு ஏற்படும், தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் செய்து வரும் தொழிலிலே சில மாற்றங்களை செய்வீர்கள். ஒரு சிலருக்கு கூடுதலாக சில புதிய தொழில்களை துவங்கும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். புதிய பொருட்களை விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று தொழில் வளர்ச்சி அமோகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மறைந்த புதன் நிறைந்த வித்தை என்பார்கள். 8ஆம் இடத்திலே புதன் அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் ஒரு யோகமான நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி குரு 5இல் உச்சம், 4-7க்கு அதிபதியான புதன் 7இல் உச்சம், 2-9க்கு அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்திலே வலுவாக இருக்கிறது. 5க்குடைய சந்திரன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. அனைத்து நன்மை செய்யும் கிரகங்களும் வலுவான நிலையில் இருக்கின்றன. ஆகவே அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெற வேண்டிய நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய பதவி உயர்வுகள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். பணி இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவாரப் பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 பற்றிய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். ஓம் நம சிவாய. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவாரப் பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே அண்ணாமலையாரின் அரும்பெரும் புகழை பற்றி இயன்றவரை நான் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறேன். அண்ணாமலையாரின் பெருமைகளை, அவரின் புகழை யாராலும் முழுமையாக எடுத்துச் சொல்ல முடியாது. அயனும் மாலும் தேடி அவனுடைய அடியும் முடியும் காண முடியவில்லை என்றால் நம் போன்ற சாதாரண மனிதர்கள் அவருடைய புகழை எப்படி சொல்லிவிட முடியும்? முழுமையாக சொல்லுதல் யாருக்கும் இயன்றதல்ல. எனினும் முடிந்தவரை சொல்லி பார்க்கலாமே என்பதற்காக துணிந்து இந்த செயலிலே நான் இறங்கியிருக்கிறேன். அண்ணாமலையை வலம் வந்து அதனால் மகான்களானவர்கள் பலர். நாம் மகான்களாக முடியாது, ஆக முடியாது என்று சொல்லவில்லை. நமக்கு முதல்ல மைனஸ்லேருந்து வந்தால் போதும், அப்புறமா ப்ளஸ்ஸை பார்த்துக்கலாம். மைனஸ்னா பாவம், பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டா போகிறோம், அப்புறம் புண்ணியம் தன்னால் வரும். அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்குத்தான் அண்ணாமலையில் கிரிவலம். அவர்களெல்லாம் மகான்கள் என்பவர்கள் பாவத்திலிருந்தெல்லாம் முழுமையாக விடுபட்டு புண்ணியத்தை ஏராளமாக சேர்த்து வைத்து அதனால் அவர்களுக்கு இறையருள் சுலபமாக கைகூடி மகான்கள் ஆனார்கள். நம்ம இன்னும் பாவத்திலிருந்தே வெளியே வள்ளி, பாவத்தை தாண்டி வெளிவந்தால் தானே புண்ணியம் சேர ஆரம்பித்த பிறகுதான் நாம் மகானாவது பற்றி யோசிக்க வேண்டும். இசக்கி சுவாமிகள் அந்த குகைகளை பற்றி, சுனைகளை பற்றி எல்லாம் நிறைய தகவல்களை மக்களுக்கு எடுத்து சொன்னார். அவற்றுள் அவர் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், மலைக்கு தெற்கு பக்கமாக உள்ள குடித்தான் சுனை, அதான் படுத்து தவிழ்ந்துட்டே உள்ள போகணும்னு சொன்னேன்னே, அதுக்கு பேர் குடித்தான் சுனை. அந்த குடித்தான் சுனை உள்ளே செல்லும் பொழுது அங்கே சென்ற உடனே நாம் ஏதேனும் உறக்க சொன்னால் அந்த எதிரொலி முதல்ல ஒன்று வரும், அதுக்கப்புறமா 48 வினாடி கழித்து மறுபடியும் வரும், இன்னொரு தரம் வரும். அங்கே உள்ளே செல்பவர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு கத்துவாங்க. உடனே எக்கோ வரும், அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு உடனடியாக. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கரெக்டாக 48 செகண்ட்ஸ், 48 வினாடி கழித்து மீண்டும் அண்ணாமலைக்கு அரோகரான ரெண்டாவது எக்கோ எங்கோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரா மாதிரி ஒரு எக்கோ வரும். அந்த சுனை உள்ளே போனால் இந்த ஒரு அனுபவம், அது அழகாக இருக்கும் பார்க்குறது. இது போல் ஒரு குகை, ஒரு சுனை,
இதெல்லாம் இருக்கு. தமணம்பட்டி அழகானந்த சுவாமிகள் அப்படின்னு ஒரு சாமி. மேற்கு ரத வீதியிலே அவரது மடாலயம் இருக்கிறது. தமணம்பட்டி அழகானந்த சுவாமிகள் திருவிழா காலங்களிலே மக்களுக்கு அன்னதானம் அளிப்பதிலே மிகுந்த ஆர்வமுடையவர். 110 வயது வரை வாழ்ந்தார். இப்பதான் சமீபத்தில் தான் 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையிலே கிட்டத்தட்ட இருந்திருக்கிறார். 110 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். தமணம்பட்டி அழகானந்த சுவாமிகள். மேற்கு ரத வீதியிலே அவருடைய திருமடம் இருக்கிறது. அந்த திருமடத்திலே அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மணிவாசகர் ஆகியோரின் திரு நட்சத்திரங்களை, அவர்களின் அவதார திருநாளை வெகு சிறப்பாக கொண்டாடுவார். 12 திருமுறை பாராயணம் அங்கே அடிக்கடி நடைபெறும். திருமுறை முற்றோதல் நடைபெறுவதற்கு அவர் வழிவகை செய்துள்ளார். அருணகிரிநாதர் விழா ஆடி மாத இறுதியிலே ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருவண்ணாமலையிலே நடைபெறும் பொழுது அவர் எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே வந்து விடுவார். தமணம்பட்டி அழகானந்த சுவாமிகள் வருடா வருடம் அந்த அருணகிரிநாதர் விழாவிற்கு தவறாமல் வருவார். இப்பொழுதும் அருணகிரிநாதர் விழா திருவண்ணாமலையிலே ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. அந்த விழாவை மிக சிறப்புற நடத்துவதற்கு பேருதவி புரிந்தவர் தமணம்பட்டி அழகானந்த சுவாமிகள். 100 வயதை தாண்டிய நிலையிலும் ஒவ்வொரு வருடமும் திருவிழா காலத்திலே அவர் ஒவ்வொரு வாகனத்திலே 10 நாட்களும் 17 நாட்களும் அந்த விழா நடைபெறும். அதிலே 10 நாட்கள் திருவீதி உலா நடைபெறும் பொழுது ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி எழுந்தருளும் பொழுதும் அவர் அதை கண்டு ஆனந்தப்பட்டு ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழுவார். அற்புதமாக பக்தியை வளர்த்தவர். மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சிவபக்தியை வளர்த்தவர்களிலே தம்மணம்பட்டி அழகானந்த சுவாமிகள் மிக முக்கியமானவர். நிறைய சிவத்தொண்டு செய்திருக்கிறார் அவர். திருமுறைகளை போற்றுதல், திருமுறைகளை நமக்கு அளித்த சைவ சமய ஆச்சாரியர்களை போற்றுதல், அவர்களின் அவதார திருநாளை ஒரு பெரு விழாவாக கொண்டாடுவது, அடியவர்களுக்கு அன்னதானம் செய்வது என பல்வேறு சைவ தொண்டுகளை அவர் செய்து கொண்டிருந்தார். அவருடைய மடாலயம் இப்பொழுதும் மேற்கு ரத வீதியிலே சிறப்புற விளங்குகிறது. பெரிய கட்டடம் அது. அங்கே அனைத்து வசதிகளும் செய்து வைத்திருக்கிறார். அன்னதானம் நிகழ்வதற்கு தேவையாக பல அறக்கட்டளைகளை எல்லாம் அவர் நிறுவி இருக்கிறார். ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். அதனால் அந்த ட்ரஸ்டிலிருந்து கோவிலுக்கு என்னென்ன விழாவுக்கு என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் எழுதியே வச்சிருக்கார். இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தி பல அறப்பணிகளை, பல திருப்பணிகளை செய்தவர் தம்மணம்பட்டி அழகானந்த சுவாமிகள். அவர் கையால் திருநீர் வாங்கிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கும். திருவிழா நேரத்தில் அவருடைய மடாலயம் வாசலில் பெரிய கூட்டம் நிற்கும். ஒருவேளை அன்னதானத்துக்காக கூட்டம் நிற்குது நம்ம நினச்சிட்டு இருப்போம். அன்னதானம் முடிந்த பிறகு அங்கேருந்து கூட்டம் கலையாது. சாமிகள் எப்போ வெளியே வருவார், அவர் கையால் திருநீர் வாங்கிக்கணும், இதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படி அவர்கிட்ட ஒரு மக்களுக்கு ஒரு பக்தி. 1985 என நினைக்கிறேன். அப்பொழுது அவருக்கு 103 வயது அப்படின்னாங்க. ஆனால் அவருடைய வேகம், அவருடைய பக்தி, அவருடைய உற்சாகம் அதையெல்லாம் பார்த்தாக்க நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். 103 வயசில் ஒருத்தர் இவ்வளவு ஒரு ஸ்ரத்தையாக, இவ்வளவு ஒரு பக்தியாக, இவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு இந்த மாதிரி திருப்பணியிலெல்லாம் ஈடுபடுறார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும். அதுபோன்று வாழ்ந்து அனைவருக்கும் வழிகாட்டியவர் தம்மணம்பட்டி அழகானந்த சுவாமிகள். இன்னும் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளிலே இன்னும் சில அருளாளரை பற்றியெல்லாம் பார்த்து இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக 4-5 நாட்களுக்குள்ளாக திருவண்ணாமலை பற்றிய தகவல்களை நிறைவு செய்யவிருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே. மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே. யாரெனும் போதிலும் உன்னடி
விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே. எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே. எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் அற்புதமே. எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் அற்புதமே. வழி தவறா ஒரு நிலையினை தந்திட வண்ண நிலாவுடன் வந்தவளே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கபலம். பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கபலம். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். ஆசை மிகுந்த அன்னையுன் புன்னகை அன்பினில் தவழும் ஞானரதம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். கேடயமங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கேடயமங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். ஈடினையில்லா அழகுடன் அமரும் இகபர சுகம் தரும் திருமகனே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம்.
விஜயலக்ஷ்மியும் நீயம்மா அத்தனை ஐயமும் தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா சின்ன உலகத்தினில் நாளும் அமர்ந்தருள் செய்திட வேண்டும் நீ அம்மா ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம் जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय माम् जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय माम् विजयलक्ष्मी सदा पालय माम् विजयलक्ष्मी सदा पालय माम् ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல வேலைக்காரர்கள், நல்ல ஏவலர்கள் கிடைக்க வேண்டும் என்று அபிராமியை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். மிக நல்ல முக்கியமான பிரார்த்தனை. நம்முடைய இல்லத்திலே இருந்து அலுவலகம் வரைக்கும், நம்முடைய தொழிற்சாலைகள் வரைக்கும், எங்கே சென்றாலும், எங்கே பார்த்தாலும், எங்கே திரும்பினாலும், நம் கீழே பணிபுரிபவர்கள், நமக்கு மேலே இருக்கிறவர்கள், நம்மோடு உடன் பணிபுரிபவர்கள் எல்லோருமாக நமக்கு ஒத்துழைப்பாக இருந்தால் அந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையும். அந்த வகையிலே தான் இந்த பாடல் மூலமாக நாம் அன்னை அபிராமி இடத்திலே அவசியமாக செய்ய வேண்டிய பாடலாக இன்றைக்கு இருக்கிறது. விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பக காவும் உடையவரே என்று பிரார்த்திக்கிறார். அந்த மலர் அருமையான மலராக, மென்மையாக மலராக சார்த்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்பர் சுவாமிகள் அழகாக தன்னுடைய முதல் திருப்பதிகத்திலே சொல்லுவார், சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் என்று சொல்லுவார். பொழுதும் நான் இடைவிடாது பிரார்த்தனை பண்ண வேண்டும். ஆகையினாலே தான் அபிராமி பற்றி சொல்லுகிறார், இரவும் பகலும் இறைஞ்சவல்லார், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். எப்பொழுது மறந்தறியேன் என்று கேட்கிறார் அப்பர் சுவாமிகள். சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். நான் உன்னை பூஜிக்கிற பொழுது நல்ல தமிழ் பாக்களை கொண்டு பூஜிக்கிறேன். பூநாளும் தலை சுமப்ப என்று சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமான். நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டார் யாரறிவார் வானாளும் சானாளும் சாய்க்காட்டெம்பெருமார்க்கே பூ நாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நான் நாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே என்று சொல்லுவார் திருச்சாய்க்காட்டு தேவாரத்திலே. பூநாளும் தலை சுமப்ப நல்ல புஷ்பங்களை கொண்டு வந்து அம்பாளுடைய திருப்பாதங்களிலே நாம் சேர்க்க வேண்டியது அவசியமான விஷயம். மனத்தோடு, ஒருமைப்பாட்டோடு, வேதத்தின் விளைவே போற்றி, வினைப்பயன் விளைப்பாய் போற்றி, சீத தாமரையே போற்றி, செம்மை சேர் அழகே போற்றி, கோதை பண்புடையாய் போற்றி, குளிர்ந்தமா மழையே போற்றி, ஓர் தத்துவத்தில் நிற்கும் உயவள் வடிவே போற்றி, பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி, நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி, பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி, மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி என்று சொல்லுவார் கவியரசர் கண்ணதாசன். அந்த பாடலை சொல்லுகிற பொழுது, அந்த போற்றியை சொல்லுகிற பொழுது நம்முடைய மனம் அப்படியே தேவியினுடைய திருப்பாதங்களோடு ஒன்றி போய்விட வேண்டும். மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய், இரவும் பகலும் இறைஞ்சவல்லார். அப்படி இரவும் பகலும் யார் இறைஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலனை தேவி தருகிறார்களாம்? மிக அழகான பலன், அருமையான பலன். இந்திரனுக்கு ஒப்பான வாழ்க்கை என்று சொல்கிறார். இந்திரன் தேவேந்திர பதவிதான் உலகத்திலே மிக உயர்ந்த பதவியாக பேசப்படுகிறது. இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி உயர்ந்த பதவி. இங்கே யார் நல்ல யாகம் செய்கிறார்களோ, 100 அஸ்வமேத யாகம் செய்கிறவர்கள் தேவலோகத்திலே தேவேந்திரனாக மாற்றப்படுகிறார்கள், அந்த பதவியிலே பணி அமர்த்தப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறது நம்முடைய புராணங்கள். தேவேந்திரனுக்கு அஷ்டதிக் பாலகர்களும் கைகட்டி கொண்டு நிற்கிறார்கள். அப்சரஸ் கன்னிகள் என்று சொல்லுவார்களே, ரம்பா, ஊர்வசி, மேனகை, அவர்களெல்லாம் தேவேந்திரனுக்கு கைகட்டி பணிபுரிகிறார்கள். அவன் ஆரோகணிக்கின்ற யானை, அவன் செல்லுகின்ற வாகனம் இருக்கிறதே, 4 தந்தங்கள் கொண்ட ஐராவதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான வெள்ளை யானை. பளபளவென்று கண்ணாடி போல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை யானையின் மீது அவன் ஏறி செல்லுகிற பொழுதே அது ஒரு அழகாக இருக்கும். அவனிடத்திலே மிக திறமை, மிகுந்த உரம், மன உறுதி,
அவனிடத்தில் இருக்கிறது என்ன என்று சொன்னால் கற்பக காவும், மிகப்பெரிய காடு, பல மரங்கள், கற்பக மரங்கள் சூழ்ந்து இருக்கிறது. கற்பகம் என்று சொன்னாலே நமக்கு மயிலை கற்பகாம்பாளை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரக்கூடிய அத்தனை அருமையான சொல் அது. ஆடு மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாகிய நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கு அருள்வாய் காடனவே பொழில்சூழ் மயிலாபுரி கற்பகமே என்று தலப்பாடல் சொல்லும். அந்த கற்பகவல்லி இருக்கிறாளே, அவளுடைய ஸ்ரீபுரம் என்று சொல்லுகிறோமே, அதை சுற்றி நிறைய கற்பக மரங்கள் சூழ்ந்து இருக்கிறன என்று சொன்னால் அவளுடைய அருளை நாம் அந்த சன்னிதானத்திலே நின்று நினைத்து கேட்கிற பொழுது எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் வழங்கக்கூடிய தாயாக அவள் இருக்கிறாள். அப்படி இந்திரனுடைய சபையிலே, இந்திரனுடைய இடத்திலே, அவனுடைய அருமையான அந்த ஆட்சி செய்கின்ற இடத்திலே நிறைய கற்பக மரங்கள் இருக்கிறது. யாராலும் வெல்லப்படாத ஆயுதம் அவனிடத்தில் இருக்கிறது, குலீசம் என்று சொல்லக்கூடிய ஆயுதம். எத்தகைய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஆயுதத்தையும் வெட்டி எறியக்கூடிய அவனிடத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் என்று சொல்கிறோம். உறவும் குலிசமும் கற்பகாவும் உடையவரே. யாருக்கு அதெல்லாம் கிடைக்கிறது என்று சொன்னால், இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும். எல்லா தேவர்களும் வணங்கி இருக்கிறார்கள். ஆகையினாலே தான் அவனுக்கு தேவேந்திரன் என்று ஒரு பெயராக இருக்கிறது. எல்லா தேவர்களும் வணங்கக்கூடிய இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் உறவும் குலிசமும் கற்பகாவும் உடையவரே. ஏற்கனவே ஒரு பாடலில் நாம் சிந்தித்திருக்கிறோம், எப்படி இருக்கிறாளாம். பின்னாலே அந்த பாடல் வருகிறது. ஆம் அளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிவரே என்று சொல்லுவார். கோமள வல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமள வல்லியை ஏதம் இலாளை எழுதறிய சியாமள மேனி சகல கலாமையில் தன்னை தம்பால் ஆம் அளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிவரே என்று சொல்லுவார். அப்படி எழுவாருக்கும் அதிபராக ஆகக்கூடிய மிகப்பெரிய தன்மையை தேவி வழங்குகிறாள் என்று சொல்வது போலே இந்திரனாக, இந்திரனுக்கு இணையான பதவி உடையவராக தலைமைப்பிடத்தில் இருக்கக்கூடிய தேவியை வழிபாடு பண்ணுகிறவர்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தேவி வழங்குகிறாள் என்று சொன்னால், அவளுடைய ஆணை எப்படி உலகம் முழுவதும் செல்லுகிறதோ அதுபோல தன்னுடைய அடியாராக இருக்கக்கூடியவருடைய ஆணை உலகம் முழுவதுமாக செல்லும். சகலகலாவல்லி மாலையிலே நிறைவு பாடலிலே அவர் செய்கிற பிரார்த்தனை அதுதான். மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய். அது ராஜாவாக இருந்தாலும் நான் சொன்னால் நான் சொல்லுவதற்கு உடனடியாக கேட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தை வன்மையை எனக்கு தருவாய் என்று சொல்லுவார். அது மாதிரி அம்பாளை யாரு வழிபாடு பண்ணுகிறார்களோ, விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார். நல்ல பூவெடுத்து, அருமையான மணமுடைய பூவெடுத்து, மென்மையான பூவெடுத்து யார் அந்த பாதங்களிலே, மனம் பொருந்திய பாதங்களிலே சேர்க்கிறார்களோ அவர்கள் இந்திரனுக்கு இணையான வாழ்க்கையை பெற்று சிறந்தோங்கி வாழ்வார்கள் என்பதுதான் இந்த பாடலுடைய அருமையான கருத்தாக இருக்கிறது. அந்த அருமையான தன்மையிலே நல்ல வேலைக்காரர்கள், நல்ல உடன் பணியாளர்கள், நமக்கு மேலே இருக்கக்கூடிய நம்முடைய தலைமை பண்பாளர்கள் எல்லோருமாக நமக்கு எப்பொழுதும் ஒத்துழைக்கக்கூடிய நல்ல அருமையான இனிமையான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பாடல் மூலமாக பெற்று சிறந்தோங்கி வாழ்வோம். எல்லோருக்கும் வாழ்க்கை முழுவதும் நாள் முழுவதும் இனிமையாகட்டும். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். ஆத்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். எவ்வளவுதான் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைத்தாலும் அது பொருளாதார நிலையை உயர்த்துறதா இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வரும். சின்ன சின்ன வெற்றிகள் மனதுக்கு இதமான சந்தோஷத்தை கொடுத்தாலும் பொருளாதார முன்னேற்றம்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் எந்த காரியங்களையும் சாதிக்க முடியாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள்ன்றது அவ்வளவு அவசியம். லக்ஷ்மி தேவி அருள் பெற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை. சரஸ்வதியோட அருள் பெருசு, அதை விட பெருசு லக்ஷ்மியோட அருள். இதுக்கு தான் ஒருத்தர் ஏதோ ஒரு பெரியவர் எழுதியிருந்தார். ஒரு இந்தி வாத்தியார் அவரை மதிக்கலைன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடம் நடத்துறவர்கிட்ட போய் சொன்னாராம், நீ எவ்வளோ பணம் வச்சுருக்க, கோடி கோடியாக, ஆனால் என்ன மாதிரி நீ ஹிந்தி பேச முடியாது அப்படின்னாராம். உடனே அவர் சொன்னாராம், நீ எவ்வளோ தான் ஹிந்தி பேசினாலும் என்ன மாதிரி கோடி கோடியாக சம்பாதிக்க முடியாது, ஆனால் உன்னை மாதிரி நான் 10 வாத்தியாரை வேலைக்கு வைக்க என்னால் முடியும், அதுக்கேற்ற பொருள் என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லுவான்.
அதனால் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் போட்டி போடக்கூடிய நிலை வரும்பொழுது லக்ஷ்மி தேவியோட கை கலியுகத்தில் ஓங்கி இருக்கிறத பார்க்குறோம். கலியுகத்தில் மகாலட்சுமியோட கை ஓங்கி வளர்கிறத நம்ம பார்க்குறோம். பொருள் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பெரிய வித்தைகள் கூட பிரகாசிக்காது. இப்போ தங்க நகை இருக்குது, தங்க நகைக்கும் விளம்பரம் தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு சரஸ்வதி தேவியோட அருள் இருந்தாலும் லக்ஷ்மி தேவியோட அருள் இருந்தால் தான் காரிய சாதனை கிட்டும். உலகத்தில் வந்து லக்ஷ்மி சம்பத்து, குபேர சம்பத்து, இந்திர சம்பத்துன்னு சொல்வாள். இது வந்து இந்த 3 விதமான செல்வங்கள் உண்டுன்னு சொல்வாள். அந்த 3 விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மகாலட்சுமியோட அருள் இருந்தால் சாத்தியம். குபேர பகவான் கூட பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அருள் இருந்ததுனால தான் ஸ்ரீனிவாச சுவாமிக்கு கடன் கொடுத்தாருன்னு சொல்லுவாள். கல்யாணத்துக்கு, பத்மாவதி தாயார் கல்யாணத்துக்கு அரச மரத்தை சாட்சியாக வைத்து பிரம்மதேவன் வந்து பத்திரம் எழுத, அப்போ கூட பாருங்கள் அந்த காலத்துலேயே வந்தாச்சு டாக்குமெண்ட்லாம். அப்போ நான் நினைக்கிறேன் முதல்ல கலியுக ஆரம்பத்தில் முதல் டாக்குமெண்டேஷன் பண்ணது பிரம்மாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரம்மா தான் முதல்ல எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் பாருங்கள், பத்திரம் ஒரு சாட்சி வச்சு இவ்வளோ வட்டின்னு நிர்ணயம் பண்ணுறார். அந்த குபேர பகவானுக்கு பெருமாள் வந்து இவ்வளோ ரூபா வட்டி கொடுக்கணும்னு எழுதுகிறார். இத்தனை 1000 தங்கம் வாங்கினார்னு எழுதுகிறார். இவ்வளோ வட்டி கொடுக்கணும்னு எழுதுகிறார். அதுக்கு சாட்சி அரச மரத்தை வைக்கிறார். அதுக்கு ஒரு காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணுறார். இத்தனை 1000 வருஷம்னு ஒரு காலகட்டத்தையும் நிர்ணயம் பண்ணுறார். எவ்வளோ அற்புதம் பாருங்கள். அந்த டாக்குமெண்டேஷன் அந்த காலத்தில் எவ்வளோ அருமையாக பண்ணால் பாருங்கள். திருப்பதியில் அதுக்குரிய இதெல்லாம் வரலாற்றில் சான்றுகள் உண்டுன்னா அது ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். சுவாமியோட புராணத்தில் இருக்குது. உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரோன்னா, அந்த குபேரனுக்கு அந்த பெருமாளுக்கே வந்து கடன் கொடுக்கக்கூடிய அளவு ஆற்றல் வந்து மகாலட்சுமியோட அருளால் தான் கிடச்சிது. அந்த மகாலட்சுமியோட அருள் இல்லைன்னா கட்டாயம் வந்து இந்த செல்வமும் செல்வாக்கும் சாத்தியம் இல்லை. மகாலட்சுமியோட அருளால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவநிதியும் கிடச்சிது. தங்க நிதி, பதும நிதி உட்பட நவநிதிகளும் குபேரன்கிட்ட இருந்ததாக சொல்வாள். அது பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் பொதுவாக சொல்கிறோம். அதேமாதிரி குசேலருக்கும் பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி அருள் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கல. அந்த செல்வம் கிடச்சிது எப்படின்னா மகாலட்சுமியோட அருள் தான். அதே மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே போகலாம். பெருமாளோட அருள் வேணும்னு சொல்கிறவா மகாலட்சுமி தாயாரை அணுகினா லக்ஷ்மி தேவி அருளால் உங்களுக்கு பொன் பொருளும் கிடைக்கும், பெருமாளோட அனுகிரகமும் எளிதில் கிடைக்கும். அயாசகன்னு பிராமணன், அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து கனகதாரா ஸ்துதி கதை, ஆதிசங்கரர் போகிறார். உங்களுக்கு அப்புறம் அங்கே அந்த ஸ்லோகம் சொல்கிறார், மகாலட்சுமி கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்கிறார். அப்படியே நெல்லிக்கனி வந்து தங்கமாக இதுவாக பொழிகிறது. அது எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு சொல்கிறோன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அருள். ஒரு நெல்லிக்காய் கொடுத்ததுக்கு நெல்லிக்கனி தங்கமாகவே அப்படியே தங்க நெல்லிக்காயாக மழையாக பொழிஞ்சுதான். அதுக்கு என்ன காரணம்னா மகாலட்சுமியோட அருள். இப்படி மகாலட்சுமியோட அருளை சொன்னால் ஒரு கதையும் பெருசாக சொல்லலாம், பிரம்மாண்டமாக. அதனால் இந்த அப்படியேப்பட்ட மகாலட்சுமியோட அருள் எவனுக்கு கிடைக்கிறதோ அவனுக்கு பரம தரித்திரமும் விலகும், கடன் விலகும், பரம தரித்திரம் விலகும், பகை விலகும், எடுத்த காரியங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற்று அது வந்து பொருளாதார லாபத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, அது வெற்றி பெற்று உங்களுக்கு பொருளாதாரம் பணமாக கிடைச்சா தானே லாபம். அந்த பணம் செல்வ செழிப்பு வரத்துக்கும் நமக்கு பொருளாதாரம் பண விருத்தி அடைகிறதுக்கும் தனப்பிராப்திக்கும் இந்த மகாலட்சுமியோட அருள் அவசியம். திங்கக்கிழமை காலம்புற 6-7 சந்திர உரையிலையோ, வெள்ளிக்கிழமை 6-7 சுக்கிர உரையிலையோ இந்த மகாலட்சுமியை பூஜித்து ஜபத்தை ஆரம்பிக்கலாம். முத்துமணி ஸ்படிகமணியில் ரொம்ப விசேஷம். உங்களுக்கு இந்த மகாலட்சுமியோட அஷ்டோத்தரத்தை பிரகர்த்திய நமகா, விகர்த்திய நமகா, வித்யாய நமகான்னு வரும். 108 நாமாவளி சொல்லுங்கள். புஸ்தகம் கடையில் கிடைக்கும். அந்த நாமாவளி புக்கு வாங்கி நாமாவளி சொல்லுங்கள். 108 நாமாவளி. குங்குமத்தால் அர்ச்சிக்கலாம். மகாலட்சுமி எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணலாம். நெய் விளக்கேற்றி லக்ஷ்மியை வந்து விளக்கில் ஆவாகனம் பண்ணி பண்ணலாம். இந்த ஜபத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு கட்டாயம் கடன் அடையும், சத்ருத்துவம் இருக்காது, பொருளாதாரம் நல்ல விருத்தி அடையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா வரும், 1000 ரூபா செலவாகும். வெளிநாட்டு போய் சம்பாதிப்பான், மாதம் 5 லட்சம் 10 லட்சம். ஆனால் அதை விட அதிகமாக லட்சக்கணக்கில் செலவாகும். அந்த மாதிரி அனாவசியமான செலவுகள்லாம் குறையும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பொருள் நல்ல முறையில் வீட்டில் விருத்தியா. சில பேர் பார்த்தா வீடு வாங்கணும்னு நினைப்பா, சில பேருக்கு வாகனம் வாங்கணுன்ற ஆசை இருக்கும். அவளோட விருப்பங்கள்லாம் நல்ல முறையில் நிறைவேறும். பொருளாதார முன்னேற்றம் செழிப்பாக இருக்கும். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற இந்த மந்திரத்தை எழுதிங்க. ரொம்ப எளிமையான மந்திரம் தான், ஆனால் வலிமையான மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் சௌம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் சௌம். ஜகத் பிரசூத்யை நமஹா. ஜகத் பிரசூத்யை நமஹா.
இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். மகாலட்சுமி அருளால் உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் சிறப்பாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார். மங்களாணி பவந்து.